ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா மீன் வாங்க தான் போகிறோம் காய்ஸ். இவங்க எங்கள் அக்கா, நானும் எங்கள் வீட்டுக்காரும் காலையில் பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு சரி மீன் கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். பார்த்திங்கன்னா செம வெயில், காலையில் தலையை சுற்றிச்சு. என்னடா இது, இன்னைக்கு ரொம்ப வெயில் அடிச்சுது. லைட்டாக மழை பெய்கிற மாதிரி இருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மீனை பார்க்க போனோம். இந்த கடையில் வஞ்சிர மீன் வச்சுன்னு இருக்காங்க பாருங்கள். அது ரொம்ப ரேட்டு சொல்கிறாங்கப்பா, வாங்கவே முடியாது போல், அந்த மாதிரி ரேட்டு சொல்கிறாங்க. சரி வேணான்னு சொல்லிட்டோம் நாங்கள். அதுக்கப்புறம் வேறு கடைக்கு போனோம், பக்கத்து கடைக்கு. அங்கே சங்கரா மீன், ஐலா மீன் விற்றுட்ருந்தாங்க. சங்கரா மீன் 1 2 3 4 5 6 மீன் 200ரூபான்னு சொன்னாங்க. 6 மீன் 200ரூபான்னு சொன்னாங்க. ஐலா மீன் ஒரு 7 மீன் சின்னதாக அதுவும், அது 200ரூபா சொன்னாங்க. எங்கள் அக்கா சங்கரா மீன் வாங்கிட்டு இருந்தாங்க. அவங்க க்ளீன் பண்ணிகிட்டே இருக்காங்க சங்கரா மீன். நான் ஐலா மீன் வாங்கினேன். இவங்க க்ளீன் பண்ணிட்டதுக்கப்புறம் தான் நான் க்ளீன் பண்ணணும். இங்கெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் மீன், நீங்கள் வாங்குங்க லைட் ஹவுஸ் கிட்ட. அவங்க வலை மீன் தான் தருவாங்க, நல்லாயிருக்கும் ஃப்ரெஷ்ஷாக. நீங்கள் எங்கே மீன் வாங்குவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கே மீன் வாங்குவீங்க, எந்த மீன் வாங்குவீங்கன்னு சொல்லுங்கள் கைஸ். அதுக்கப்புறம் என் மீனை தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. நான் வாங்கின இந்த மீன் தான். அவங்க சொன்னாங்க காணாங்கத்தை மீனில் பூண்டு தட்டி போட்டு செய்யுங்க, அது லைட்டாக கேஸ் ட்ரபிள் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிகிட்டே இருக்காங்க. எங்களால் வெயில் தாங்க முடியல. அதுக்கப்புறம் நானும் எங்கள் வீட்டுக்காரும் பேசினே இருந்தோம். அந்த வெயிலில் நிற்கவே முடியல, இதில் வேறு பேசின்னு வேறு இருந்தோமாவா. 6 மீனுக்கு 7 மீனுக்கு காணாங்காத்த மீனுக்கு 30 ரூபா வாங்கினாங்க எங்கள் கிட்டேருந்து. பெரிய மீன் கொடுத்திங்கன்னா ஒரு 50 ருபீஸ் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த க்ளீன் பண்ணுறதுக்கு. நல்லா தான் இருந்துச்சு. அந்த வானம் அந்த பீச் கிட்ட சூப்பராக இருந்துச்சு காய்ஸ். நீங்கள் வாங்க, லைட் ஹவுஸ் கிட்ட வாங்க. ரேட்டு கேட்டு நீங்கள் தான் வாங்கணும். ஆனால் ரேட்டு அதிகமாக தான் சொல்லுவாங்க, நம்ம தான் கேட்டு வாங்கணும். நம்ம கேட்டாலும் அவங்க ஒரு பீஸ் கூட போட மாட்டுறாங்க எக்ஸ்ட்ரா. சரின்ட்டு வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் நானும் பேசிகிட்டே இருக்கிறேன், வெயில் தாங்க முடியல. அவர் வேறு கொடையை விட்டு வெளியே நின்றுட்டே இருந்தார். உள்ளே வான்னு சொன்னால் வரவே இல்லை, வெயில்லையே நின்றுந்தார். ஓகே காய்ஸ், பாய் காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.